வணக்கம் ராவுகளே. இன்றைக்கு குருநகர் சின்னக்கடை சந்தையில் நிற்கிறோம். இந்த மீன் வியாபாரம் நடக்குது. இந்த மீன் வியாபார நிகழ்வை காணொலி மூலமாக நீங்கள் பார்த்து குருநகர் மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் பார்த்து வாழலாம். இப்போ மீன் வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரிகிட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கப்புறம் சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சன். வணக்கம். எப்படி போகுது உங்களை மீன் வியாபாரம்? போகுதா? ஆமாம். இந்த மீன் என்ன பாரு எடுத்து காட்டுங்க. பாறை இருக்கு, புலமீன் இருக்கு, சிறையா, திருக்க, விலங்குல சிறையா இருக்கு, திருக்க இருக்கு, பல விதமான மீன்கள் இருக்கு. இந்த பாறையை தூக்குங்க பார்ப்போம். இந்த பாறை என்ன விலை வரும்? 1200 கிலோ. 1200 கிலோ. எப்படி எப்படி வியாபாரம் அப்படி சிறப்பா போகுதா உங்களுக்கு? வியாபாரம் பரவாயில்ல. எங்கட துறையில மீன் வந்தா சிறப்பா இருக்கு. எங்கட துறையில மீன் கூட வந்தா சிறப்பா இருக்கு. சிறப்பு குறைவுதான். குறைவா மீன் ஒவ்வொரு நாளும் நீங்க வியாபாரம் செய்றீங்க என்ன? தொடர்ச்சியா. இது என்ன மீன்? இது பூச்சலன். பூச்சலா? இது என்ன விலை கிலோ? இது 400 ரூபா போகுது கிலோ. 400 ரூபாயா? கொஞ்சம் மீன்கள் வந்துருக்கிறபடியாலும் கொஞ்சம் பரவாயில்லை. தை மாசம் இந்த சீசன் தானே மீன் கூடுதலா. சரி சரி. என்ன இது? என்ன மீன்? இது என்ன மீன்? இது பாறை வெட்டின துண்டுகள் விற்கிறது. ஒரு பீஸ் 600-700 ரூபா. இதா 600-700 ரூபா இருக்கும் ஒரு பீஸ். இந்த பாறையா? மீன்களே பிடிக்கணுமா? உங்களை கேட்டு பிடிக்கணும். இந்த மீன் எவ்வளோயா? கிலோ 1000. நீங்க வியாபாரம் அப்படி வியாபாரத்தை பாருங்க. இது எவ்வளவு கழிக்க மாட்டாங்க. சரி அதுலயே போனீங்கன்னா எப்படி என்ன மீன் வாங்க வந்து மீன் வாங்கியா வந்து நீ சொன்னீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? தெரியுமா? என்ன விளாங்க? என்ன விலை வரும் ஐயா? என்ன விலை வரும்? சரியா? இது காயமீனாயா? சரியா? காயமீன் இல்லையா? காயமீன்
எப்படி என்ன வியாபாரம் போகுது? எப்படி போகுது வியாபாரம்? பிரச்சனை என்ன சீலாவா வைக்குது? என்ன மீன் சீலாவா? விளங்கல சூறையா? எப்படி வியாபாரங்கள் பரவாயில்லையா? பரவாயில்ல. ரால் என்ன விலை போகுது? ரால் இப்ப 2000 ரூபா போகுது கிலோ. எங்கட ஊராக்கள் வாங்குறாங்களா இல்ல ஊரா ஜனம் வாங்குறாங்க? எங்கட குருநாள் மக்கள் வாங்குறா இல்லாட்டி இல்ல எல்லா இடத்துல இருந்து வந்து வாங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல தானே பெரிய சின்ன கடை இருந்தானே புரியுங்க. சும்மா பிடிச்சி வந்து சொல்லுங்களா? அவரை பார்த்துக்கணும். கையில் வச்சு இப்போ என்னன்னு சொன்னாங்கன்னா இப்போ வணக்கம் சந்தையில் வந்து சின்ன கடை தான் பெரிய சந்தை யாழ்ப்பாணத்துக்கு சின்ன கடை. ஆரம்பத்துலேருந்தே பெரிய சந்தை சின்ன கடை. ஆனால் இப்போ என்ன பெரிய இந்த சின்ன கடை சந்தையை வந்து மாநகர சேவை வந்து பெரிய ஒரு முன்னேற்க கொண்டு வரேன். காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு கண்காணிப்பு இல்லாமே இதை விட்டுட்டான். அதனால அந்த 2 மணி 3 மணி துறக்கிற சந்தை வந்து இப்போ 12 மணியோடைய சந்தை கிளியராக அந்த மூடிடலாம். அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் இந்த சந்தை முன்னோருக்குள்ள இதுகள் வந்து பெருசாக வெளிப்படுத்தலாமே இந்த சந்தை ஒன்று இருக்கணும் வெளிச்சத்துக்கு பெருசா சின்னவருக்கு தெரியும். இப்போ நீங்க கடற்கரையில் வாங்கி வந்து இங்கே வைக்கிறீங்களா இல்லாட்டி அங்கே இந்த கடற்கரையிலேருந்து வாங்கி விற்கிறது? இப்போ வெளி மாவட்டத்துலேருந்து அப்படினால அந்த மீன் கூட வேண்டாம், அந்த மீன் எடுத்து தான் நீங்கள் விற்க முடியாது. இப்போ பெரிய கடையில சந்தையில மீன் ஆனால் இங்கத்தையே விட அங்கே மீன் இல்லை. இங்கத்தே மாதிரி மீன்கள் அங்கே வரல. அங்கே சந்தை கூட வராது. அந்த நேர பிரச்சனைகளால சந்தை நேரத்தை போடுறாங்க. சந்தை இருக்கிறதாகவும் நேரத்துக்கு அனுபவத்தில் இல்லை. கொட்டடியிலேயும் சந்தை இருக்குன்னாங்களே. கொட்டடியில இப்ப சந்தையை கட்டி கொடுத்துட்டான். விளங்கல புதுசா சந்தையை கட்டி கொடுத்துட்டான். அதனால அந்த சந்தை தான் சனத்தை தெரிய முடியாது. இது கனகாலத்துக்கு சந்தை இல்லை. இது சந்தை யாழ்ப்பாணத்திலே பெரிய முந்தி ஆக்களை பொறுத்தவரை சின்ன சந்தை எல்லாருக்கும் தெரியும். கொட்டடியில ஒரு சந்தை இருந்ததா சரித்திரம். ஆனா இன்னைக்கு கொட்டடி சந்தை தான் பெரிய லெவல போடுவாங்க. இது மாநகர சேவை வடிவா சந்தையை கவனிச்சிருந்தா இந்த சந்தையம் ஒரு டெவலப்புக்கு வந்துருக்கு. ஊர் வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குலாம் வந்துருப்பான். இது இப்ப குத்தகை தானே கொடுக்குறாங்க. அடுத்தவங்க வந்து ஒரு 1 கோடி 10 லட்சத்துக்கு இந்த சந்தையை பாரு கவனிப்பு இல்லாமல் பிடிக்காங்க. அப்போ அதனால அவங்களும் பெருசா போஸ்ட் பண்ணி கதைக்கிறீங்க. சந்தை எடுத்து அவங்க கதைக்கிறீங்க. அதே நேரத்தில் மாநகர சேவை இந்த சந்தை பாருங்க, நீங்க அறிஞ்ச காலத்திலே இருக்கு. சந்தை இப்படிதான் இருக்கு, அப்படியே இருக்கு பாருங்க. அது இல்லை உடைஞ்சு விழுகிற கட்டத்துல வந்து பாருங்க, அங்க பாருங்க. அது செயல்படுத்து. அதனால இந்த சந்தைக்கு பாரதிய சில சனங்கள் ஒரு இது இல்லாம இருக்கலாம்.
காரணம் என்னன்னு சொன்னா சந்தை டெவலப்ல இல்லை, வர முடியாது. நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உங்களுக்கு சுரேஷ் மூத்த காட்டு உனக்கு இந்த சந்தையை பற்றி சொல்லு கொஞ்சம். சொல்லு சொல்லு அப்படியே கையில சரி என்னது சொல்றா இப்படி பாசம் சந்தையை போடுங்க, எங்க சந்தையை பாருங்க, எல்லாமே எல்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. எங்களை மட்டும் டெவலப் பண்ணல, எல்லாம் தண்ணி எல்லாம் மழையா ஓடும் எல்லாம். மாநகர சேவை மாநகர சேவைக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க எல்லாம் சொல்லி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். சரி எங்க இடத்துல இவ்வளவு வியாபாரம் நடக்குது, எங்களுக்கு இது இல்லை. பெருசியா வணக்கம் ஐயா, எப்படி போகுது வியாபாரம்? வரோம், பிரச்சனை இல்லை. கனாலமா செய்றீங்களா? கனாலமா செய்றீங்களோ? இதுனா 25 வருஷம். நல்ல விஷயம். நல்ல எங்க சின்ன நம்ம கரைக்கடையில் எடுத்து வந்து விற்கிறீங்களா? காக்கவில்லை மருத்துவ வரும். இது பரபரப்பான சந்தை என்ன பெரிய யாழ்ப்பாணத்திலே இப்ப விளங்கல கவனிப்பில்லை என்ன திரித்து தரையில விளங்கல முழந்தளம்பு சனம் நன்றி 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 தம்பி. எப்படி வியாபாரம்? சும்மா போகுதா? சுரேஷ் விளங்கல என்ன 40 மாடு வச்சு செய்றீங்களா? இது என்ன மீனையா பாரு, உலாக்குட்டியா இது? என்ன சாமான்? இது கும்பலா முலா மீன். என்ன பாரு? என்ன மீன்? காரோடா. ஓரா ஓரா. சரி. இது செங்கனியா? என்ன என்னண்ணா? சரி. எப்ப காலம் 6 மணிக்கு வர நீங்க? விளங்கல 9 மணியா? சுமன் எப்படி இருக்கிறாய்? சும்மா இருக்கிறியா? என்ன செய்யற தெரிஞ்சாக்கலான்னு அவன் கொள்ளி அடிக்கிறான். சரி எப்படி போகுது சும்மா வியாபாரங்கள்? என்ன இது முளா மீன்? என்ன முளாங்கல? எப்படி இது முளா மீன்? என்ன
எவ்வளவு தம்பி இவரு எவ்வளவு சனம் வரும் இங்க பலமான சனம் வருமே என்ன ஆ 10 மணிக்கு புறா சனம் வருமே என்ன எந்த மீனும் வாங்கலாம் எல்லா மீனும் வாங்கலாம் எல்லா மீனும் சுறா சுறா எல்லாம் வந்துருக்கா சுறா வரும் பெரிய வர வர பார்த்தா இருக்கு சந்தை எதுத்தால வரும் அப்படியே மரக்கறி கடையெல்லாம் இருக்கு இந்த இது என்ன கடுக்காடா நான் பார்த்தேன் இது என்ன கூலி வேலைன்னு பாட்டுவாள் இதை வச்சு ஒன்று சொல்லுவா சும்மா ஏதாவது சொல்லு இவ்வளவு நேரம் காய்ச்சல் இப்ப வைக்கப்பட்டு வியாபாரத்துக்கு வரையில இல்லை எத்தனை மணிக்கு வியாபாரம் தொடங்குற டைம் சரியா 8 மணிக்கெல்லாம் தொடங்கிடுவா சுமன் ஒரு அம்மாத்த காட்டு வரிவா என்ன விளையாடு எல்லாரும் பார்ப்பாங்க என்ன மீன் விற்கிறா நீ கிலோ என்ன விலை கிலோ என்ன விலை போதையா 1200 எப்படி எவ்வளவு வாழ்வாரம் அப்படி பரவாயில்லையா அந்த நாடு தம்பி ஜனம் பெறாத மனம் என்ன வெள்ளிக்கிழமையில வியாபாரம் கூட வேணும் வருமா குறைவு தானே குறைவாக தான் வரும் சரி சும்மாண்ணா இது என்ன கயமீனாங்க இது கயமீனாங்க சரி வணக்கம் அண்ணா எப்படி அண்ணா எப்படி போ வியாபாரம் 2-3 நாளா பண்ணாங்க என்ன வச்சுக்கிறீங்க பாறை ஊராவட்டி நெத்தலிங்களா என்ன இது நெத்தலி என்ன அறுக்கலாவா இல்ல இது என்ன இல்லையானே இந்த அறுக்கலாம் 1200 இது என்ன திருவண்ணா இது இது என்ன மீன் என்ன திருவண்ணா எங்க கொண்டு உன்னதா இருக்க போறது
யூடியூப்ல போடுவோம் தானே. இது என்ன பாரு, இது சீலா இல்லை. இப்ப கிலோ இல்லாம இல்லாம என்ன இல்ல திருக்க புளி எடுத்துருக்கு. தூக்கையாது தூக்கையா தூக்கி முடியும். அது பூவாத்திருக்கு என்ன எப்படி போகுங்க வியாபாரம்? சரி 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 வைப்பா. சரி எடுக்க 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 எடுக்கிறேன் எடுக்கிறேன். நீங்க தான் எடுத்தாலும் சார். சரி பரவாயில்ல. நீங்க எங்களோட சேர்ந்து கலைக்கிறதுக்கு நன்றி. என்ன என்ன தெரியாதுன்னு சொன்னா நீங்க எப்படி சந்திரன் சந்திரன். ஓ வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இந்த சந்தை எப்படி போகுதுங்க? கொஞ்சம் மலிவு தானுங்க சந்தை. கொஞ்சம் மலிவு தான் மீன்கள். கரக்கடை விலை, கரக்கடை சரியான விலை. திருவன் எல்லாம் 1100 ரூபா. எதுங்க? திருவன் 1100 ரூபா. இதா கிலோ 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 விளாமீன் இன்றைக்கு 600 ரூபா போனது. 600 ரூபா போன கிலோ. கிலோ 600 ரூபா போகுதா? இது திருவண்ணா? திருவண்ணா எவ்வளவு? 1100 ரூபா. 1100. இது என்ன நண்டு? இது என்ன நண்டு? சின்ன நண்டா? இது வெள்ளை நண்டு. வெள்ளை நண்டா? வெள்ளை நண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்தா செய்யறீங்க? இல்ல நான் புறம்பா அவ புறம். அப்ப எவ்வளவு காலமா செய்யறீங்க நீங்க? இப்ப நான் 25 26 வருஷமா செய்யறீங்க. எப்படி 25 வருஷமா கூட நட்டவம் வரும் நயமும் வரும். நட்டவம் வரும் நயமும் வரும். வெற்றி தோல்விதான் இந்த வியாபாரம். நம்ம என்ன செய்யறது? எடுக்கிறதான் எடுக்கிறதான். கரக்கடை எடுத்து விற்கலாம் இருக்கு. கரக்கடையில விலையா? இல்ல 50 கிலோ அதை எடுத்து விற்கிறதான். என்ன செய்யறோம்? எடுத்துக்கண்டு வரத்தானே வேணும். கட்டாயம் கட்டாயம் எடுத்து வந்தா செய்யும். எடுத்துக்கணும். நன்றி. இந்த நேரத்தை ஒதுக்கி எங்கூட காய்ச்சாக்கு நன்றிங்களா? வணக்கம். நன்றி நன்றி. எங்கூட ஒரு ஆக்கலானே பரவாயில்ல. எங்களுக்கா எங்கட புலமே இந்த மக்களுக்கா இந்த பேட்டியை தந்தது நன்றியா. சரியா இல்ல இல்ல. ஓ ஒரு சின்ன பூவா அமைக்க என்ன சுரேஷ் எப்படி போகுது வியாபாரம்? எப்படி எப்படி போகுது? எப்படி போகுது வியாபாரம்? அம்மா போகுது. என்ன மீன் வச்சுக்கலாம்? விளா மீனா? விளா மீனா? எரியாளுங்கடா. என்ன எரியாளு? எரியாளுக்கு கலர் என்ன? நீங்க கரக்கடையில் எடுத்துனாருங்க இல்லாட்டி கரக்கடையில? நல்ல பரபரப்பான சந்தை. அது என்ன பெரிய சந்தை நாங்கள் என்ன? ஆனா ஜனகுறாய் போல என்ன ஜனகுறாய் என்ன வாங்கல மீனும் விலைகள் என்ன? சரியா நன்றி. என்ன அப்படி அப்படி கதை சும்மா கேப்பர் கேள்வி கேப்பர் நீ பதில சொல்லு. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? என்ன சோமன் எப்படி வியாபாரங்கள் போகுது? எங்களை பொறுத்த வரைக்கும் தரமான ஜாவரமா தான் போகுது. விளங்கல நல்லா ஓடுது ஜாவர். இது என்னங்க? இது வந்து கிளாத்தியன். தூக்கி
வரியா காட்டு. இது நல்லா உரிச்சி காய்ச்சினா நல்ல கோழி மாதிரி இருக்கு உங்களுக்கு. கோழி மாதிரி. கிளாத்தியா என்ன விலை விற்கிறாய்? இது வந்து 1/2 கிலோ 300. 1/2 கிலோ 300. 1/2 கிலோ 300. கனகாலமா செய்யறியா? கனகாலமா செய்யறியா? இவன் அவனோட சேர்ந்தா செய்யறாய். அவராங்கண்ணா பொஸ்ஸா. அவரான போஸ் பழக்கி விட்டவர். எங்களுக்கு என்ன மாதிரி தொழில்கள் செய்யணும்னு பழக்கி விட்டவர். பழக்கி விட்டு அவரானா? சரியா. கிளாத்தி பண்ண என்ன ஓட்டுக்கணவா? இது ஓட்டுக்கணவா? ஓட்டுக்கணவா இல்லை ஓட்டுக்கணவா வச்சுக்கிறாய்? இது ஒரு தங்கம் இல்ல குடுத்து மிச்சம் இதான் எல்லாம் மிச்சம். எத்தனை மணிக்குள்ள வித்து முடிப்பாங்க? இது ஒரு 10:30 11 வித்து முடிச்சிருக்கீங்க. தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் செய்யறா இல்லாட்டி ஒண்ட ஓட்ட கடல் செய்யுது. ஒண்ட ஓட்ட கடல் எல்லாம் செய்யுது. ஒண்ட ஓட்ட கடல். சரி. 7 நாளும் செய்யறேன் இல்லையா? 7 நாளும் செய்யுது. ஞாயிற்றுக்கிழமை மாறணுங்களா? என்ன வச்சுட்டு ஐஸ் எடுத்துப்போம். ஐஸ் அடிச்சு அடுத்த நாள் விற்கல வேணும். அடுத்த நாள் விற்பீங்க. சரி சரி. அப்படி எவ்வளவு லாபம் இருக்கு. பரவாயில்ல. சரியா மேடம்? சரி அப்படியா? அப்படியா? தேங்க்யூ. கவனம் விளையாடிட்டான். எப்படியான சும்மா இருக்கிறீங்களா? அப்படியா? அந்த மாதிரி அலையாவெல்லாம் சிறப்பா முடிஞ்சேன்னு. சரி. நீங்க மீன் தானே விற்கிற? நீங்க இந்த தான் வந்தீங்களா? இப்பதான் முதல் தடவை தொடங்கிருக்கீங்க. சரியா. வெண்டை வியாபாரம் தொடங்கி எப்படி உங்களுக்கு? சரியா. இது என்ன கீழி? என்ன சாமான்? சரியா. என்ன கடுக்காரண்டா பத்தி? கடுக்காரண்டாரு? சரியா. சரி. என்ன பழக்கடைகளா? வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிற? சும்மா இருக்கிறியா? என்ன விலை கொய்யாப்பழம் போகுது?
400 கிலோவா? எப்படி போகுது வியாபாரங்க? பரவாயில்ல என்ன தெரியும், என்ன தெரியும் தானே நான் வாங்கினேன். சரி ஐயா, இது என்ன விலை போகுது தேங்காய் எல்லாம்? முழங்கல கிலோவா இல்லாட்டி ஒரு தேங்காய் 240 ரூபா கிலோவும் 240 ரூபா போகுதா சந்தையில்? சுரேஷ் நீ கனாலமா செய்கிறாய் இந்த கடை எத்தனை வருஷம் இருக்கு? நான் போய் முதல்ல செய்கிறேன். கூட தான் இருக்கு. நான் 30-40 வருஷம் என்ன நாங்கள் போய்க்கிறது கடையில் என்ன நீ என்ன? சவுதி இப்போ நீ என்ன? சவுதி போயிட்டு வந்தா இந்த கடை வரும் தானே என்ன? இது கூட மாமாட கடை இல்லை, அதில் வந்து நீ தனியா வந்து அவரோட வந்து பழகிட்டு போறாதா நீ? எப்படி போகுது உங்களோட வியாபாரம்? பரவாயில்ல என்ன? இப்போ நான் நிறைய நீ இப்போ நானே வந்து இப்போ நிறைய வந்து போய்க்கு இதே சொல்லல. சரி, இப்போ பிரச்சனை இல்லை என்ன? இல்லையா போயிட்டேன். அப்பா விலை மாற்றம் வருமா? நிற்கும். இதுக்கு நீ வாடகை ஆட்டுற நீ மாசமா? ஒரு நாளை ஒரு நாளைக்கு 6000மா? ஒரு நாளைக்கு 200 ரூபாயா? மாசம் 6000 ரூபா. இப்ப இங்க இருக்கிற கடாளுக்கு எல்லாருக்கும் அப்படித்தானோ? ஒரு நாளைக்கு 200 மிஞ்சந்தவளுக்கு அப்படி அப்படி ஒரு கிலோவுக்கு ஒரு விலை இருக்கு செய்யும். ஒரு நாளைக்கு நீங்க 200 ரூபா கொடுத்துதான் அதுல மிச்சத்து தான் இருக்கணுமே என்ன? முடியாமா? இதான் சுரேசன கடையா பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். 40 வருஷமே இருக்கு. 40 வருஷமா அந்த மரக்கறி வியாபாரம் தான் என்ன? நீங்க சுரேஷுக்கு மச்சாளா? சுரேஷ் மச்சாளா என்ன? நீங்க வந்து சேர்ந்தான் செய்றீங்க, நீங்க குடும்பமாக்கி மரக்கறி வியாபாரம் தான் செய்றீங்க. நான் நடுவு வரணும் நினைக்கிட்டு எப்படி என்ன போகுது மரக்கறி வியாபாரம்? குறைவுதான், முந்தைய மாதிரி இல்லையா? என்ன விலை போகுது கிலோ மரக்கறிகள்? மிளகறிகள் இப்போ ரைட்டாங்க 800, கத்திரிக்காய் 600, கரட் 400. விலை கூடி இருக்கு. எல்லா ஜானும் விலை கூடி இருக்கு தானே? பச்சை மிளகா 1600. பச்சை மிளகா 1600 ரூபா. கோவா என்ன விலை போகுது? கோவா 300. ஒரு கோவாயா? 1 கிலோ. 1 கிலோ. இப்போ தேசிக்காய் 300 ரூபா கிலோ. 300 ரூபா. உருளைக்கிழங்கு 180 கிலோ. 180 ரூபா கிலோ. இந்த பயத்தாங்க 800 ரூபா. எவ்வளோங்க? 800 கிலோ. 800 ரூபாயா? கிலோ 800 ரூபா பயத்தாங்க. அவ்வளோ விலையேறி இருக்கு என்ன? அதெல்லாம் வாங்கி சாப்பிடானே என்ன? அப்போ ஒரு நாள் சாப்பாடு செலவு கூட அவனை முடியும். சும்மா உங்களை தெரியும் தானே, ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு கூட முடியும். ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு 2500 அப்படிங்கிற முடியும். 2000 3000 முடியும். மீன் எல்லாம் வாங்கி சமைக்கிறோம்ல என்ன?
வடிவா சமைக்கிறதா 3000 ரூபா வேணும். பெரிய குடும்பம்னா 3000 காணாத. காணாது என்ன இப்போ அண்டண்டாடு 1000 ரூபா 2000 உழைக்கிறார்கள் வாடு கஷ்டம் தான் என்ன சரியான கஷ்டம் என்ன பிள்ளைங்கள பிள்ளைகள படிக்க வைக்கணும் அது சரி விடும் பிள்ளைங்கள அதை அழுகிட்டா உங்களுக்கு நட்டமா போயிடுமே இல்லை அதானே பிரச்சனை என்ன இவ்வளவு நீங்க அழுகைக்குமா விட்டுருவீங்களாங்க சில நேரங்களில் பாதிக்கப்படுமே என்ன நீங்க எங்க போய் எடுத்துன்னு வரீங்க எந்த சந்தையில சின்னவெளி சந்தையில இருந்து எடுத்துடணும் சின்னவெளி வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன விலை வைக்கிறீங்க சின்ன வெங்காயம் 500 ரூபா ஆகும் கிலோ 500 ரூபா ஆகுதா சின்ன வெங்காயம் இந்த இது சிவப்பு வெங்காயம் என்ன இது என்ன சொல்ற பம்பாய் வெங்காயம் 240 ரூபா என்ன அது அங்கே இது பாரத சில விளையாடி 400 ரூபாயும் போகும் இந்தியாவில இருந்து விளையாடி 400 ரூபாயும் போகும் 400 ரூபாயும் போகுமா எல்லாம் இந்தியாவில இருந்து இறக்குறாங்க சில அங்கே ஜாமானம் இல்லாடி வியாபாரம் செய்யல இந்தியா ஜாமானம் உற்பத்தி இல்லை என்ன ஏன் இங்க விவசாயம் செய்யறாங்க விவசாயத்துக்கு அந்த எஞ்ச செலவுக்கு கட்டாது வாங்க இறக்குமதி செய்தா லாபம் விவசாயி அந்த விலைக்கு விவசாயம் செய்யலாண்டா விற்று முதல் எடுக்கலாம் அத பூசணிக்காய் என்ன விலை விற்கிது அந்த பெரிய பூசணிக்காய் அது கிலோ 120 கொள்வன 80 ரூபா கிலோ 80 ரூபா அது 280 ரூபாய் இது 550 இது அரவாசியில கொடுங்க அப்படி இது அது வாழைப்பத்தியானே இது வாழைப்பத்தி என்ன இதான் தூக்கி காட்டணும் வாழைப்பத்தி ஒரு வாழைப்பத்தியை தூக்குங்க இது கிலோ கணக்கு தான் விற்கிறீங்க ஒரு பத்தி 80 ரூபா சரி நாற்பது வருஷமா இங்க வியாபாரம் செய்றீங்க என்ன ஓகே நன்றி என்ன நன்றியா அப்படியாப்பா இது அங்கால மீன் கடை இங்கால மரக்கறி கடை பார்த்துட்டீங்கண்ணே முதல் காட்டினது மீன் கடை இங்கால எல்லாம் மரக்கறி கடை சின்ன சின்ன பழங்கடைகள் எல்லாம் இருக்கு வாழைப்பழங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எவ்வளோ காலம் வியாபாரம் செய்றீங்க ஒரு 10 வருஷத்துக்கிட்ட எத்தனை வருஷம் 10 வருஷம் 10 வருஷமா என்ன வாழைப்பழ வியாபாரம் தானே வாழைப்பழம் பப்பாப்பழம் நெல்லிக்காய் விற்கிறீங்க நெல்லிக்காய் விற்கிறது என்ன நெல்லிக்காய்க்கு என்ன பேர் இருக்குல்ல பெருநெல்லி என்று சொல்றேன் பெருநெல்லி பெருநெல்லி மற்ற அம்பரலங்காய் அதையும் விற்கிறீங்க அதையும் இருக்கு எப்படி போகுது உங்களோட வியாபாரம் தொழில் பரவாயில்ல எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நல்ல மாதிரி செய்யறபடியா ஜனங்களும் வருது நல்ல மாதிரி நாங்க மருந்து எல்லாத்தையும் வித்து முடிப்பீங்களா அந்த வாழைப்பழம் முழுக்க அநேகமா ஒதுங்கிடும் நல்ல பொருள்ன்றபடியா எல்லாரும் நல்ல பொருளா இருக்கிறபடியா வந்து கேட்டு வேண்டும் கிலோ என்ன விலை விற்கிறீங்க கிலோ 100 ரூபா கதலி இதர 100 ரூபா விற்கிறோம் எவ்வளவு கதலியும் இதரே 100 ரூபா 100 ரூபா மற்றது பப்பாப்பழம் 130 பப்பாப்பழம் 130 ரூபா கிலோ பழங்கிழங்கு விற்கிறீங்க பழங்கிழங்கு இல்ல பழங்கிழங்கு வைக்கிறேன் பழங்கிழங்கு இல்லையா ஞானப்பழம் அப்படி என்று வித்தியாசமா இருக்குது மருத்துவ செவ்வாழை கப்பல் வாழை இருக்கு கப்பல் 300 ரூபா கப்பல் எவ்வளவு 300 ரூபா சரி உங்களோட வியாபாரத்தை பாருங்கண்ணா நன்றியா விளங்கல உங்களோட பார்த்து பிடிச்சா பிடிச்சி சொல்லு சின்ன கடையை பற்றி மரக்கறி வியாபாரி மெயின்
நாங்கள் தொழில் பண்ணுறாங்க ரெண்டாலும் ரெண்டு அப்ப சின்ன கடைக்கான நிக்கிறீங்க அடிக்கடி அது எப்பயும் தொழில் முடிஞ்சு வந்தால் இங்கே சரி கொஞ்சம் கொஞ்சம் மோத்த காட்டிட்டு போக வேண்டாப்பா சரியா சரி நன்றி சரி உலகமா சொல்லுவேரா சரி நீங்க மரக்கறி வாங்க வந்துருக்கீங்களாக்குமா மோகன் எப்படி இருக்கிறாய் மோகன் எப்படி இருக்கிறாய் சூப்பர் என்ன வெங்காயத்தை உரிச்சு கொண்டிருக்கிறாய் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம். எவ்வளோ காலம் இந்த மரக்கறி வியாபாரம் செய்றீங்க? நான் 18 வருஷம் வியாபாரி. 18 வருஷம் செய்றீங்க. சின்ன கடை வியாபாரம் எப்படி போகுதுன்னு பிரச்சனை இல்லை. கஸ்டமர் இருக்கிறானே இருக்கிறாங்களா? சாமான் அனுப்புறது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையா? சரி கிழிச்சிடுங்க. புளியில விலையை பார்த்தீங்களா? இந்த முறை புளி வந்த விலையை பவுண்ட விலை நிற்கிது புளி. நெல்சன் மரக்கறி வாங்க வந்து அடுத்த மாதத்து புறத இல்ல எல்லாரும் போயிட்டாங்க. தொழிற்கார எல்லாரும் போயிட்டாங்க. நண்பாடே எப்படி அதுல இத மோட்டர் சைடு தங்கல விடு ரம்பே என்னது அவங்க கருவாடு அன்னைக்கு கருவாடு காசு கொடுக்குறேன் கத்திக்கணும். காசுல கொடுத்து விட கருவாடு காசு கொடுக்காம போறேன் அன்னைக்கு கொடுக்கலையா? அதான் கொடுத்து விட ஏன் ப்ரோ அவங்ககிட்ட ஜோதி. இது என்ன என்ன எண்ணெயா? இது சூரியாந்தி எண்ணெயா? சூரியாந்தியில நல்ல எண்ணெய். சூர்யா இதை ஒப்பர் ஓட்டாப்புல கொஞ்சம் குறைச்சி விற்கிறோம். என்ன விலை இது? 2023 அடிச்சு 2100 1100 நார்மலா கடையில் என்ன விலை? 1230 130 ரூபா குறைச்சி விற்கிறோம். 12 கொண்டு ஃப்ரீ வந்தாப்பு. இது என்ன 1 லிட்டர் எண்ணெயா? 1 லிட்டர். 1 லிட்டரா? நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெயா? அகத்தி முடிச்சுட்டேன். அந்த அக்கடை வேணே. அப்ப எப்படி போகுது வியாபாரங்கள்? வியாபாரம் பிரச்சனை இல்லையா? எவ்வளவு வியாபாரம் கஸ்டமர் இருக்கிறாங்களே. எத்தனை 18 வருஷமா செய்றீங்க? என்ன 18 வருஷமா செய்றீங்களா? 18 வருஷமா? 18 வருஷமா? நான் முதல்ல ஆயில என்ன சின்ன வயசு சிவசித்த பாடலான்றாங்க. சின்ன வயசுல சிவசா கூட அல்வன்ஸ் ஐயா அவரு காய்க்கில வாங்க. வேற என்னம்மா புளி இருக்கு 550 ரூபா வெள்ள வச்சுட்டு எடுங்க. வெள்ள நல்ல புளியா எவ்வளவு போட காய்க்கில பால் போய் மணியா என்ன ஆனா சுசிக்காது சத்தன்ற இதா வச்சதா அதில் 2 வண்டி வல்ல அண்ணா வல்ல வேண்டாம் இல்லை ஏன்பா வெள்ளனே நம்ம இந்த எடுத்து போட்டு விட்டோங்களே காக்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னோம். இங்கே நாங்களே நிற்கிறோம். சரி சரி. இந்த வீடியோ நாளைய போடுவோம் பாருங்க. இதை வைக்க போட்டோம்னா நாளைய பார்க்கலாம். சரி அவர் 2ஆம் தேதி உருட்டுறீங்க 3ஆம் தேதி உருட்டுறீங்க 3ஆம் தேதி கலையரங்கத்தில் உருட்டுறோமா? கல்யாணத்தை பார்த்தா நான் இருக்கேன். செல்வத்திர மலை தான் நான் முடிக்கிறேன். அது சரி செல்வத்திர மலை மலையா முடிச்சனையா? சரி கத்தரிக்காய் என்ன விலை விற்கிறீங்க? கத்தரிக்காய் 600 ரூபா கிலோ. 550 ரூபா கொள்வேன் அவர். பூசணிக்காய் 550 ரூபா. பூசணிக்காயா? பூசணிக்காய் என்ன விலை விற்கிறீங்க? பூசணிக்காய் 140 ரூபா. 140 ரூபா. அதே விலை குறைவு விலை குறைவா? இந்த கறிமிளகா என்ன விலையா? 800 ரூபா. 800 ரூபாயா கிலோ? எல்லாம் விலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை 1200 ரூபா விற்றுனா 1200 ரூபா ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இன்றைக்கு குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு.
தக்காளி பழம் எல்லாம் விலை குறைவு. விளங்கல இதெல்லாம் நீங்க எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு மட்டும் வேலை செய்றீங்க? நாங்க 5:30க்கு போயிட்டு இங்க 7 மணிக்கு நிற்போம். விடியப்புறம் 5:30 போய் எங்க எந்த சந்தை? திண்ணவெளி மார்க்கெட்ல எடுத்தாலும் அங்கே கொள்வேன். திண்ணவெளி மார்க்கெட் தான் கொள்வேன். திண்ணவெளி மார்க்கெட் கட்டுப்படியா தானே? ஓ சரி, எங்களோட மிளகறி வியாபாரம் வளரணும் மட்டும் நாங்களும் வாழ்த்துக்கிறோமா? சரியா? ஓகே, நல்ல முயற்சியா செய்யுங்க இப்போ. சரி, என்ன ஓகேயா? நன்றியா, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களோட காய்ச்சியாக்கு நன்றியா. சரி, மோகன் நிற்கிறான். மோகன் எங்களோட வடிச்ச முடி இருந்தான் மோகன். நான் இங்க கொண்டாட விட்டு போயிடுவேன். இந்த ஒரு முதலாவது பிறந்த முருகன் பேர் எனக்கு ஹரிச்சந்திரன் ரெண்டு பேர். ஹரிச்சந்திரன் அண்ணா காட்டி தெரியாண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணே. நீங்க எங்க குருநாருக்கு எதுக்கு இருக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல? அண்ணா சிலை அண்ணா சிலை கிட்டே இருக்கிறீங்க. எங்கள் ஃபாதர் தான் எங்கள் அம்மாவோட வீடு. அதால் இப்போ உங்கள் செயல்பாடுகள் நல்ல முறையில் இருக்குது. அதால் நீங்கள் இப்படி என்ன மீண்டும் நல்ல நிலைமைக்கு இப்படி வாங்க நீங்கள் நல்ல முறையில் இன்னும் எங்கள் டெவலப்மெண்ட் வரணும். இந்த ஊர் இப்படியோ நல்லா இன்னும் வரணும். அதுபோல் இப்படி சில சீரழிவுகளை அதெல்லாம் தட்டி கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும். எங்கட சுகாதார குழு செய்கிற எல்லாம் பார்க்குறீங்களா? சுகாதார பிரிவு கொஞ்சம் மரளவு இப்போ ஓகே. சில இதுகளை கட்டுமையாக வச்சுக்கிற வழியா அது நல்லா இருக்கு. அந்த இதை போல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேரை போட்டு அந்த இடங்களை கொஞ்சம் துப்புராக்கி. இப்போ எங்கட குருநார் எவ்வளவு துப்புரவா இருக்கையா? நீட்டாக இருக்கு. இப்போ நீட்டாக வெள்ளனே விட நீட்டாக இருக்கு. நீங்க என்ன இங்கே இருக்கிறபடியா உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு காலத்தில் வந்தபடியாக தான் இந்த சீரழிவை பற்றி எடுத்து காட்டிக்கிட்டீங்க. அதை போல இப்போ நாங்களும் இப்போ அதை போல கொஞ்சம் உதவிக்கு போய் வாங்க. அவ்வளோ நாங்க வந்தபடியா சரியான மாற்றம் இருக்கு. மாற்றம் இருந்து இப்ப நல்ல ஓரளவு 50-60% பரவாயில்ல. 100-50% பரவாயில்ல. நீங்களும் இந்த குப்பையில கண்ட இடத்துல போடக்கூடாது. நாங்களும் சொல்லிக்கண்டா இருக்கணும். அதை போல நீங்க பாராக்களுக்கும் சொன்னா தான் அந்த இதுகளை நடைமுறைக்கு வருவாங்க. கரெக்டாக நாங்கள் இப்போ பாருங்க அங்கே இருந்து வந்து இங்கே எங்களை குருநார் மக்களை கொஞ்சம் ஒரு மாற்றத்துக்கு கரக்கண வீதிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு நல்லா நீட்டாக வந்துடும். கரெக்டாக அதை போல நம்ம ஊருக்கே இப்போ மறுபடியும் நீட்டாக வந்துட்டு நடைமுறைக்கு அதை போல இன்னும் வரணும். சின்ன கடைக்கே இந்த குப்பைலாம் கண்டாடாம இப்போ ஃபைபர் கேனல் வச்சு ஃபைபர் இந்த இப்போ ஃபைபர் இந்த அதே நல்ல விஷயம் நல்ல விஷயம். எப்படியே தொடர்ச்சியா கொஞ்சம் துப்புரவு செய்தீங்கன்னா நல்லமே. என்ன எல்லாருமா சேர்ந்து செய்தால்தான் ஒரு மாற்றத்துக்கு வரும். மக்கள் ஒற்றுமையோட எல்லாரும் ஒத்துழைப்பு செய்யணும். மக்கள் ஒற்றுமையோட சேர்ந்தாதான் நல்ல வரைக்கும் வழி. கட்டாயம் இது நீங்க சொல்றது எங்களை புலம்பெயர்ந்த மக்கள் கட்டாயம் பார்ப்பாங்க. இது நாங்க என்னன்னா அவங்க புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதியெல்லாம் இந்த எவ்வளவு செய்து நாங்க உங்களோட வாயால இருந்தாலே உங்களோட வாயாலாம் வரணும். இந்த குருநார் எப்படி இருக்கின்றது நீங்க சொல்லி சீரழிவா இருந்த மக்களை இப்போ மற்ற கஞ்சாவோட எல்லாம் கொஞ்சம் எவ்வளவோ குறைவு. இப்போ நல்ல நிலைமைக்கு வரல. அதை புரிய வேற விஷயம். கட்டாயம் அதை நாங்கள் மறுக்க இயலாது. இந்த இதுகளை மட்டும் கொஞ்சம் ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கும். சரி, நன்றியா. வணக்கம்.